ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியால் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். எல்லாம் வல்லவர் நல்லாயனாம் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி நம்மை அழைத்தவர். நாம் வாழ தன்னையே கொடுத்தவர். இந்த அப்ப வடிவிலே நமக்காக நற்கருணை நாதராக வீற்றிருக்கிறார். தொடர்ந்து இறைவனை வேண்டுங்கள். விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். புனித பவுலடிகளார் கொலேசியருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வாசிக்கின்றோம். எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போதும் ஜெபிங்க. கொரோனா வியாதியால், இந்த கொரோனா தொற்றுநோயுடைய தாக்கம் என்ன பண்ண தெரியல, என்ன செய்யணும் தெரியாத ஒரு பரிதவிப்பு. எங்க பார்த்தாலும் ஒரே பயம். எந்த செய்தித்தாளை புரட்டினாலும், எந்த ஒரு நியூஸ் சேனல்ல நாம பார்த்தாலும் இந்த கொரோனா பற்றிய செய்திகள். அச்சம், பயம், கலக்கம். இந்நிலை மாறுமா? இதுதான் வாழ்க்கையாகுமா? இதையே நாம் வாழ்க்கையாக்கி கொள்ள வேண்டுமா? வீட்டுக்குள்ள இருந்தால் கொரோனா போய் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான புதிய தொற்று நோயாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிற இந்த வேளையில நம்மை அறியாமலே நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம். இதுக்கு அப்பவே நம்ம ஊரடங்கு இல்லாம வெளியே போயிருக்கலாமே. அன்புக்குரியவர்களே, இந்த தருணத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டமா, துன்பமா, பிரச்சனையா, வியாதியா, நெருக்கடியா, கவலையா, கண்ணீரா, துன்ப துயரமா, தன்மையை அனுபவிக்கிறீங்களா, குடும்பத்துல பிரச்சனையா, இந்த ஊரடங்கு நாட்கள்ல ஒருவர் மற்றுடைய முகத்தை பார்க்க முடியலையா, தேவையில்லாத மன உளைச்சலா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே என்னுடைய அனுமதி இல்லாம ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. எல்லாமே ஆண்டவருடைய அனுமதியோடு மட்டுமே நடக்கிறது. இந்த தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது.
இயேசுவால் ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. இந்த தேவனால எல்லாமே முடியும், எல்லாமே கூடும். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க. என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாங்கள் இறைவனிடம் வேண்டுகிற பொழுது இடைவிடாது உங்களை நினைத்து உங்கள் அனைவருக்காகவும் என்றும் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இக்கட்டான காலகட்டத்திலே, இந்த கஷ்டமான நேரத்தில், இந்த துன்ப துயரங்கள் நிறைந்த இந்த தருணத்தில் ஆண்டவர் நமக்கு நம்முடைய பக்கத்தில் இருப்போரை, ஏழைகளை, ஏழை எளிய மக்களை கண்ணை திறந்து பார்ப்பதற்கான அந்த அருளை நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழலில் நாம் மற்றவருக்கு உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு பல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி பலிகளை அவர்கள் செலுத்துவார்களாக. அக்களிப்போடு அவர்தம் செயல்களை புகழ்ந்தேத்துவார்களாக. இந்த நேரம் நன்றி சொல்லுகிற நேரம். உதவி செய்வதை விட உயர்ந்த ஒரு செயல் எதுவுமே கிடையாது. நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலுமே தர்மம்தான். நம்முடைய சகோதரரை கண்டதும் புன்னகை செய்தால் தர்மம். நண்பரை, நம்ம கூட இருப்பவங்கள நற்செயல் செய்ய தூண்டுவது தர்மம். பார்வையற்றவருக்கு உதவுவது தர்மம். சாலையிலே கிடக்கும் கற்களை நீக்குவது தர்மம். தேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நாம் அளிக்கக்கூடிய அந்த உதவி தர்மம். இந்த நாளில் இந்த கொரோனா தொற்றுநோயின் பாதிப்பால் எத்தனையோ பேர் வீட்டில் உட்கார முடியாத நிலை, வெளி மாநிலங்களிலிருந்து, வெளி இடங்களிலிருந்து தங்களுடைய குடும்பத்தினரிடமிருந்து வேலையின் காரணமாக தனிமைப்படுத்தப்பட்டு பசியால் வாழக்கூடிய ஒவ்வொருவருக்காக இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். மற்றவருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராளமான உள்ளத்தை இறைவன் தர நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். தங்களுடைய சொந்த குடும்பத்திலே போய் சேர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட போக முடியாத ஒரு நிலை. 3ஆம் தேதியோடு இந்த ஊரடங்கு நிறுத்தப்பட்டுவிடும், தங்களுடைய சொந்த குடும்பத்துக்கு போய்விடலாம் நினைத்த இந்த வேளையிலே மறுபடியும் இந்த 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு நீடிக்கப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில் மேலும் நாம் வாழுகிற இந்த பகுதியில் ஒவ்வொரு நாளும் புது புது நபர்கள் புதிய தொற்று நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய வேளையில மனசுக்குள்ள ஒரு கவலை, அச்சம், பயம். நான் போயிருக்கலாமே, போய் என்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கலாமே. பல குழப்பங்கள், கவலைகள். இந்த நேரத்தில் இவருடைய எல்லாரையும் ஆண்டவருடைய பாதத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை இவளுக்கு காட்டணும். இந்த நாட்கள் இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்குரிய நாட்களாக இருக்கணும். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்பு கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர். இந்த நாட்கள் நாம் செய்த ஒவ்வொரு செயல்பாடுகள்
கடந்த நாட்களிலே இறைவன் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் செய்த ஒவ்வொன்றை நினைத்து பார்ப்போம். நன்றி 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 இயேசுவே. நோயினால் வருந்தி கண்ணீரோடு ஜெபித்தேன். நீங்க மருத்துவரா வந்து சுகம் கொடுத்தீங்க. தனிமையில தவத்தேன். குழந்தை பாக்கி இல்லாம இருந்தேன். வேலை வாய்ப்பு இல்லாம இருந்தேன். பல்வேறு விதமான நோய் நொடியினால் கஷ்டப்பட்டேன். கண்ணீரோடு ஜெபித்தேன். நீ தொட்டீர், சுகப்படுத்தினீர். இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையின் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே செல்லட்டும். ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மை நினைச்சு பார்ப்போம். இது வெறுமனே பாடப்படக்கூடிய பாடல் வரிகள் மட்டும் அல்ல. இந்த வரிகள் ஜெப வரிகள். எத்தனையோ நபர்கள் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து சொன்ன வரிகள். இந்த பாடல் வரிகள் நம்முடைய அனுபவ வரிகளாக மாறட்டும். வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம்மை வல்லமையாய் வழிநடத்த இருக்கிறார். வர இருக்கக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம்மை வல்லமையாய் வழிநடத்தி எல்லா விதமான நோய் நொடிகளிலிருந்து சுகத்தை கொடுக்க இருக்கிறார். நம்மை உயிருள்ள ஒரு சாட்சியாக மாற்ற இருக்கிறார். ஆண்டவர் நாம் ஒருவருமே கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய செல்ல பிள்ளைகள் என்பதை உணர்ந்து பக்தி பரவசத்தோடு நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி நன்றி 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 இயேசுவே என்ற பாடலை பாடி நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. நோயினால் வருந்தி உன் பாதம் கண்ணீரோடு நான் வந்தேன். அருமருந்தாகி சுகம் தந்து என்னை காத்தாய். நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. வெறுமை தனிமை என்னை அழுத்த அன்பை தேடி நான் அலைந்தேன். தாயாய் தோழனாய் உடனிருந்து அன்பை பொழிந்தாய். நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏச்சும் பேச்சும் நான் பெற்றேன். பேரை சொல்லும் குழந்தை வரும் துள்ளிட செய்தாய். நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. குடியும் கடனும் அதிகரித்து மனச்சுமையோடு நான் வந்தேன். மனக்குறை பணக்குறை நீக்கிடவே நல்வழி காட்டினாய். நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. மருத்துவராலே இயலாமல் கைவிடப்பட்டு துயருற்றேன்.
அற்புதமாக நலம் தந்து சாட்சியாய் மாற்றினாய் நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. ஒருவருக்கொருவர் குடும்பத்தில் புரிதல் இன்றி தனியானோம். திருவருளால் ஒன்றாகி இல்லறம் இணைந்தோம் நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. படித்தும் வேலை இல்லாமல் வாழ்வை இழந்து தடம்புரண்டேன். நல்லதொரு வேலை வாய்ப்பினையே தந்தீர் நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. திருமண காரியம் நடந்தேற தடைகள் பயமாய் வந்தாலும் சுபமாயெல்லாம் சுகமாகி நல்வரம் தந்தாய் நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிட வேண்டி படித்தேன் நான். உழைப்புக்கேற்ற மதிப்பெண்ணை உயர்ந்திட தந்தாய் நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. பொருளாதார நெருக்கடியால் குடும்பத்தோடு துயருற்றோம். தேவைகள் எல்லாம் தீர்த்து எம்மை வளம் பெற செய்தாய் நன்றி ஐயா. நன்றி 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 இயேசுவே. நன்றி 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 சொல்வோம் என்றும் இயேசுவே. நல்லாயனாம் இயேசு இதுவும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இந்த நேரத்திலே இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்றுகிறார். மிக சிறப்பான விதத்திலே இன்று தமிழகத்திற்காக ஜெபிப்போம். இந்த நாட்களிலே அதிகமான நம்பர்ஸ், ஒவ்வொரு நாளும் பல நூறு மக்கள் புதிய நோயாளர்களாக கண்டுபிடிக்கப்படுகிற இந்த நிலையிலே ஆண்டவர் வல்லமையாய் இந்த மக்களை பாதுகாக்கட்டும். இந்த தொற்று நோய் நம்முடைய மாநிலத்திலே பரவாமல் ஆண்டவர் வல்லமையாய் செயலாற்ற, மேலும் இந்த தொற்று நோயின் காரணமாக ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே இருந்து சாப்பிடுறது கூட வசதி இல்லாமல் கஷ்டப்படுகிற மக்களுக்கு நாம் ஒவ்வொருவருமே சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், என் சகோதரன் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளத்தை, தாராளமான மனத்தை இறைவன் நமக்கு தர, நம்முடைய தமிழகத்திற்காக வெளியிடங்களிலிருந்து வந்து இங்கே வேலை செய்கிற பசி பஞ்சம் பட்டினியால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த 10 மணியை இந்த விடுதலை ஜெபமாலை ஒப்பு கொடுத்து
பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவை முடிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து
பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. நம்மால் எல்லாருக்கும் உதவி செய்ய இயலாது. ஆனால் யாரோ ஒருவருக்கு நம் எல்லாராலும் உதவி செய்ய இயலும். இது பொய்யில் அன்பார்ந்தவர்களே. நம்மால் எல்லாருக்கும் உதவி செய்ய இயலாது. ஆனால் யாரோ ஒருவருக்கு நம் எல்லாராலும் உதவி செய்ய இயலும். இந்த ஊரடங்கு நாட்களிலே நான் வாழ்கிற பகுதிகளிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் பசி, பஞ்சம், பட்டினியால் பரிதவிக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். குறிப்பாக வெளி மாநிலங்களிலே பணி செய்யக்கூடியவர்கள், இந்த வெளி மாநிலங்களிலிருந்து பிழைப்பதற்காக இங்கு வந்தவர்கள் இந்த ஊரடங்கு அமல்படுத்தியதால் தங்களுடைய சொந்த ஊருக்கு போக முடியாமல் கனவிலேயே வாழ்ந்தவர்கள், இந்த தொற்றுநோய் அதிகமாகிற இந்த சூழ்நிலையில பயத்தோடு தெருக்களில, ரயில்வே பாலத்துக்கு அடியிலே, ரயில் நிலையங்களிலே, பொது இடங்களிலே தங்களுக்கு தேவையான தகுந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே வாழ்கிற இந்த மக்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம்.
அன்புக்குரியவர்களே, எங்கே பகிராமல் சேர்த்து வைக்கப்படுகிறதோ அங்கே பாவம் கூடு கட்டுகிறது. கடவுள் நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறார், பொருட்களை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இது நாம் நமக்கென்று வைத்து நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக மட்டுமல்ல. கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக மட்டுமே பயன்படுத்த விரும்புகிறார். நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த பொருட்கள், சேர்த்து வைத்துக்கூடிய செல்வத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் அல்ல. கடவுள் நம்ம கையில் பராமரிக்க கொடுத்துருக்க, அவ்வளோதான். நேரம் வருகிற பொழுது நாம் அதை சரியான விதத்தில் நாம் கொடுக்க வேண்டும், பகிர வேண்டும், உதவி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சூழலே தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செய்கிற நல்ல மனது எனக்கு இருக்கிறதா? என்னுடைய பக்கத்து வீட்டிலே பல நாட்களாக எதுவுமே உண்ணாமல் கஷ்டத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தை நான் அவளுக்கு ஏதாவது நல்லது செய்ய முயற்சித்திருக்கிறேனா? 2008 ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். யார் தன்னுடைய பணத்திலே குறைந்தபட்சமாவது அடுத்தவருடைய நலனுக்காக செலவு செய்கிறார்களோ அவர்களிடம் இருக்கிற மகிழ்வு, தங்களுடைய பணத்தை தங்களுக்காகவே செலவு செய்து கொள்கிற மனிதரிடம் இருக்கின்ற மகிழ்ச்சியை விட அதிகமாக இருக்கிறது என்ற ஆய்வு மூலமாக கண்டுபிடித்தார்கள். அதற்காக பலவிதமான ஆய்வுகளையும் மேற்கொண்டார்கள். முதல் ஆய்வானது 630 அமெரிக்கர்களை அவர்கள் சந்தித்தார்கள். அவர்களிடம் பேசிய போது பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் மற்றவருக்கு உதவி செய்யும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அடுத்ததாக 600 பேரிடம் உங்களுடைய ஆண்டு வருமானம், மாத செலவு, உங்களுக்காக வாங்கக்கூடிய பரிசு பொருட்கள், அடுத்தவருக்காக வாங்கும் பரிசு பொருட்கள், நன்கொடை, உதவி என பல கேள்விகள் கேட்கப்பட்டது. இறுதியிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்ற கேள்வியும் கேட்கப்பட்டது. இந்த ஆய்வின் இறுதியிலே அவர்களுக்கு கிடைத்த உண்மை என்னவென்றால், யாரெல்லாம் மற்றவர்களுடைய நலனுக்காக அதிகமான பணத்தை செலவிடுவதாக கூறியிருந்தார்களோ அவர்கள்தான் மகிழ்ச்சியோடு இருப்பதாக கூறியிருந்தார்கள். அடுத்தவர்களுக்கு எதையும் தருவதில்லை என்று குறிப்பிட்டிருந்தவர்கள் தாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும். வளமான சமுதாயத்தில் வாழ்கின்றவர்கள் மகிழ்ச்சி இல்லாமல் வாழ்வதற்கு காரணம் சுயநலத்திலே சுருங்கிவிட்டதுதான். நாம் உதவி செய்யும் போது மற்றவருக்கு மட்டுமல்ல, உண்மையிலே நமக்கும் தான் அதிகமான சந்தோஷம் ஏற்படுகிறது. நம்மிடம் கருணை அதிகமாகும் போது நமது அழகு அதிகமாகிறது, நமது சக்தியும் உற்சாகமும் பிறக்கிறது, வாழ்வதற்கான ஆசை பிறக்கிறது, நம்முடைய உறவுகள் பலமடைகிறது, நம்முடைய பணத்திற்கு மதிப்பு கூடுகிறது. உங்கள் நல்ல காரியங்கள் உங்களுக்கு வலிமை தருகிறது. நீங்கள் உதவும் போது கடவுளின் வல்லமையை நீங்கள் உணர முடியும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக மட்டுமே இருப்பதில்லை, மாறாக நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் அடுத்தவரை வாழ வைப்பதற்காகத்தான். இயேசு ஆண்டவரும் கூட இதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையை செய்தார். நான் வாழ்வு பெற வேண்டும் என்று அல்ல, நீங்கள் வாழ்வு பெற வேண்டும் என்று, அதுவும் அந்த வாழ்வை முழுமையாக பெற வேண்டும் என்றே நான் இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார்.
கொடுத்தலின் உச்சகட்டமாக தன்னையே, தன்னுடைய உயிரையை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். எங்கெங்கெல்லாம் தேவை இருந்ததோ அங்கே அவராகவே சென்று உதவி செய்தார். மார்க் 10ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கணும். அந்த பார்வையற்ற அந்த பத்திமேயும் உதவி தேவைப்பட்ட பொழுது, இயேசுவே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரம் என்று கத்திய பொழுது அவரே அவனை தேடி வந்து, மகனே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று சொல்லி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். 38 ஆண்டுகளாக உடலமற்றிருந்த அந்த மண்டபத்திலே, பெர்சபா என்ற அந்த மண்டபத்திலே முடங்கி போய் கிடந்த அந்த மனிதனை இயேசு ஆண்டவர் தேடி சென்று, நலம் பெற விரும்புகிறாயா என்ற கேள்வியை கேட்டு, தண்ணீர் கலங்குகிற பொழுது இந்த தண்ணீரிலே என்னை தூக்கிவிட ஆள் இல்லை என்று சொன்னாலும், இப்போது நான் உன்னிடம் கேட்கிறேன், நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு அந்த உடலமற்றவனுக்கு 38 ஆண்டுகளாக உடலமற்றிருந்த அந்த மகனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். தொழு நோயாளி, ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவன், அந்த சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலையிலே இயேசு ஆண்டவர் தேடி சென்று கட்டி தழுவி அரவணைத்து, நான் விரும்புகிற நலமாக என்று சொல்லி ஒரு புதிய அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அந்த சமூகத்திலே ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார். எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அங்கே இயேசு இருந்தார். எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்பட்டதோ அங்கே இயேசு இருந்தார். உதவி தேவைப்பட்டோரின் ஒவ்வொரு அசைவிலும் இயேசு இருந்தார். அன்புக்குரியவளே, இந்த கொரோனா தொற்றுநோயுடைய தாக்கம் உலகத்தையே பயங்கரமாக தாக்கி இருக்கிற வேளையில, இந்த உலகம் சின்னாபின்னமாக இருக்கிற சூழ்நிலையில, இந்த உலகத்திற்கு உதவி தேவைப்படுகிற இந்த சூழ்நிலை நம் ஒவ்வொருவரையும் இயேசு தேடி வருகிறார். நம் அத்தனை பேரையும் இயேசு தேடி வருகிறார். நாம் வாழ, அந்த வாழ்வை நிறைவாக முழுமையாக பெற அவர் தன்னையே கொடுத்து நம்மை தேடி வருகிறார். நம் ஒவ்வொருவரையும் சந்திக்க வருகிறார். நம்முடைய கஷ்டங்கள் மாற இருக்கிறது, துன்பங்கள் மாற இருக்கிறது, கவலையெல்லாம் நம்மை விட்டு போக இருக்கிறது. நாம் கவலைப்பட தேவையில்லை, நாம் கவலைப்பட தேவையில்லை. இயேசுவை போல நம்மால் செய்ய முடியுமா? இயேசுவை போல நம்முடைய கால்கள், நம்முடைய கைகள், நம்முடைய ஒவ்வொரு உறுப்புமே தேவை இருப்போரை தேடி செல்ல முடியுமா? உதவி என்பது பணத்தோடு மட்டும் நாம் முடிச்சு போடாமல் அதையும் தாண்டி நம்ம ஏன் அடுத்தவருக்கு கொடுப்போம். உதவி என்பது பணமோ அல்லது இந்த நாட்கள் நாம் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்கள் அல்ல, சாப்பிடுறது கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சிறிய உதவிகளே அல்ல. ஆறுதலான வார்த்தைகளை இந்த நாட்கள் நாம் சலிப்பின்றி கொடுக்கலாம். நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவரோடு வார்த்தைகளை சலிப்பின்றி கொடுக்கலாம், அப்படியே அன்பு செய்யலாம். இந்த நாட்களிலே பல மணி நேரம் நாம் குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறோம். ஒருவர் மற்றவரை அவருடைய திறமைகளை இனங்கொண்டு கொண்டு உற்சாகப்படுத்தலாம். நம்முடைய குடும்பத்திலே ஒருவர் மற்றவருக்கு நேரத்தை அதிகமாக ஒதுக்கலாம். ஒருவேளை நாம் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் கூட வேலை என்று இல்லாமல் இந்த நாட்கள் இறைவன் கொடுத்த நாட்களாக நினைத்து நாம் இந்த நேரத்தை நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய மனைவிக்காக, கணவருக்காக, நம்முடைய பெற்றோருக்காக நாம் செலவிடலாம். நம்முடைய குடும்பத்திலே தனிமையிலே இருப்பவரோடு உடன் இருக்கலாம். பிரச்சனைகளிலே நாம் தோழமையை காட்டலாம். சுமைகளை சுமக்க தோள்களை கொடுக்கலாம். வாழ்வதற்கான நம்பிக்கை கொடுக்கலாம். நம்முடைய அறிவை, அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மற்றவருக்கு நன்மை செய்யலாம். நம்மை சுற்றி வாழ்கிற மனிதருக்கு நாம் ஒரு நாள் 2 நாள் அது ஒரு வாரம் சாப்பிட்ற அளவுக்கு நம்மளாலான உதவியை செய்யலாம். நீங்கள் செய்யும் சிறிய சிறிய நல்ல காரியங்கள் தான் அந்த மோட்சத்துக்கு செல்லக்கூடிய படிக்கற்களாக மாறுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். சக மனிதர்களுக்கு நன்மை செய்வதை விட வேறு வழியில் நாம் கடவுளை அடையவே முடியாது. உதவி செய்வோம். அதோடு குறிப்பாக இந்த நாட்களில் உதவி செய்வோம். இந்த நாட்கள் இறைவன் கொடுத்திருக்கிற நாட்கள், உதவி செய்வோம். இதைத்தான் ஏழைகளின் புனித அன்னை தெரசா மிக அழகாக சொல்வார். Give until it hurts you. கை வலிக்கிறவரை கொடுங்கள், கை வலிக்கிறவரை கொடுங்கள், முடிந்தவரை கொடுங்கள், முடிந்தவரை செய்யுங்கள், எல்லா நேரத்திலும் செய்யுங்கள். கொடுப்பதனால எதுவுமே நமக்கு குறையாது. உதவி செய்வதை விட உயர்ந்த மதம் எதுவுமே இல்லை என்பதை நம்புவோம். இந்த நாட்கள்ல மனித நேயம் ஓங்கட்டும். நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு மனித நேயத்தோடு உதவி செய்வோம். நான் வெளியில வந்தா உதவி செய்ய வந்தா எனக்கு கொரோனா தொற்றிடுமோ, பயப்பட தேவையில்லை. அன்புக்குரியவளே, இந்த நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக பெறுகிற நேரம். நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக பெறுகிற நேரம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம். நம்முடைய வாழ்வை, நம்முடைய உள்ளத்து உணர்வை நற்கருணை ஆண்டவருக்கு திறந்து காட்டுகிற நேரம். 1 பேதுரு 5:7 என வாசிக்கின்றோம். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். திருப்பாடல் 118 வாசிக்கின்றோம். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே மேல். இந்த நேரம் நம் ஆண்டவரை முழுமையா நம்புவோம், கடவுளை முழுமையா நம்புவோம். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய இருக்கிறார். உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிங்க. என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே இதே போல துயரங்கள் நான் சந்தித்ததில்லையே. இது வந்திருக்க ஆண்டவரே, நீங்க தான் கதின்னு வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்க தான் அல்லான்னு வந்திருக்கிற ஆண்டவரே. என்னை பாருங்க ஆண்டவரே. உடல் உள்ள நோயினால, கடன் பிரச்சனையால, பலவிதமான கவலைகளினால துவண்டு போய் இது வந்திருக்கிறேன். என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பாடலை நாம் பாடுகிற பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு பாடுவோம். நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வீட்டில், நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பிக்கை ஜெபிங்க. ஏசையா என்ற அந்த வார்த்தையை நாம் பாடுகிற பொழுது அந்த கதல் இயேசுவின் காதுகளில் விழட்டும். நற்கருணை ஆண்டவருடைய காதுகளில் விழட்டும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் தொடுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல நற்கருணை ஆண்டவர் உங்களை சந்திப்பார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே என்று பாடுவோம். இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே இதை போன்ற
தேடினேன். நீ இன்றி வாழ்வில்லை, கரம் தாங்குவார். நீயே என் கதி என்று உன்னை தேடினேன். நீ இன்றி வாழ்வில்லை, கரம் தாங்குவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. கடனின் சுமை கூட வட்டி என்னை அழுத்த, ஏழ்மை என்னை வாட்ட மனம் நொந்தேனே. கையில் காசும் இல்லை, துணைக்கோ யாரும் இல்லை, கண்ணீர் அவமானம் தினம் அழுதேனே. ஏசையா, நீ என்னை கண்பாராயோ. ஏசையா, நீ எனக்கு வழி சொல்வாயோ. இனிமேல் நான் என் செய்வேன் இறைவா, நீயே வழி காட்டுவார். உன்னில் சரணாகின்றேன் இறைவா, நம்பிக்கை உரமூட்டுவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே, இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. மருந்து மாத்திரை என்றே அலைந்தேனே, நோயின் வலி கூடி துடி துடித்தேனே. நடக்க முடியவில்லை, நடந்தால் மகிழ்ச்சி இல்லை, உடல் உள்ள வலியோடு பரிணமித்தேனே. ஆப்பாயே என்று நான் என் கரம் குவித்தேனே. ஏப்பாயே என்று நாளும் உன்னை நினைத்தேனே. உன்னை நம்பி வந்தே இறைவா, நோய்கள் குணமாக்குவார். மருத்துவ நீ அல்லவா இறைவா, உடல் உள்ளம் சுகமாக்குவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே, இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே.
நஷ்டம் பெரிதடைந்தேன். இருந்ததை விற்று விட்டு பெருங்கையானே. பிறரை நம்பினானும் தொழிலில் ஈடுபட்டேன். நட்பின் துரோகத்தால் நலிவடைந்தேனே. ஏசப்பா, இந்த உலகில் யாரும் இல்லையே. ஏசப்பா, இந்த நிலையில் எங்கே செல்வேன்? மனிதர் ஏமாற்றலாம், இறைவா காப்பது நீ மட்டுமே. புதிய பாதை தந்தார் இறைவா, நல்லது நடந்திடுமே. என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் வாழ்விலே, என் வாழ்விலே இதை போன்ற துயரங்கள் எனக்கில்லையே. நீயே என் கதி என்று உன்னை தேடினேன். நீ இன்றி வாழ்வில்லை, கரம் தாங்குவார். நீயே என் கதி என்று உன்னை தேடினேன். நீ இன்றி வாழ்வில்லை, கரம் தாங்குவார். என் இயேசுவே, என் இயேசுவே, தீராத கஷ்டங்கள் என்னை வாட்டுதே. என் அன்பு சகோதரமே, ஜெபிக்கலாமா? என் அன்பு தகப்பனே, இதோ இந்த வேளையிலே கடன் பிரச்சனையால் பலவிதமான அவமானங்களோடு யாருமே இல்லை என்ற ஏக்கத்தோடு கவலைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல்வேறு நோய் நொடிகளால் துவண்டு போய் பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். தொழிலிலே ஏற்பட்ட நஷ்டத்தால் வெறுங்கையோடு யாரை நம்புவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். இதோ மகனே, கவலைப்படாதே, மனம் உடைந்து விடாதே. இன்று இந்த நேரத்திலே உன் கஷ்டங்கள் தீரும், உன் நோய்கள் குணமாகும், உன் வாழ்விலே புதிய வழி பிறக்கும். இதோ தேவன் சொல்லுகிறார் 1 பேதுரு 5:7, உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். திருப்பாடல் 118:8, மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட கடவுளிடம் தஞ்சம் புகுவதே மேல். ஆண்டவரே, இதோ உம்மிடம் தஞ்சம் புகுகிறேன், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை வழி நடத்துங்க ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் தாங்குங்க ஆண்டவரே, என்னை தாங்குங்க ஆண்டவரே. ஆமென். அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் கீதத்தை பாடுவோம். பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம்.